யூனிட் எக்ஸைஸ் 7ல் 4th சம்மு. இப்படி ஒரு ஃபன்னலை இந்த ஸ்ட்ரக்சரில் செஞ்சால் எவ்வளோ ஷீட்டு ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸை பார்க்கலாம். இந்த ஃபன்னலோட பாட்டம் என்னது சிலிண்டர் இல்லையா? சிலிண்டரோட சைஸு ஹைட் வந்து 10 சென்டிமீட்ரு. அப்புறம் மொத்த ஃபன்னலோட ஹைட்டு 22 சென்டிமீட்ரு. அந்த ஃபன்னலோட ஃப்ரஸ்டம் மேலே பகுதி இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரஸ்டமோட பாட்டம் டயாமீட்டர் எவ்வளோ? 8 சென்டிமீட்ரு. அப்போது இந்த சிலிண்டரோட டயாமீட்டரும் பாட்டம் டயாமீட்டரும் ஒன்று தான் இல்லையா? அப்புறம் இது டாப் டயாமீட்டர் எவ்வளோ? 18 சென்டிமீட்ரு. இது 18 சென்டிமீட்டர்னால் இது என்னவாக இருக்கும்? ரேடியஸு. இதில் பாதி இல்லையா? அப்போது 9, இதில் 4. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது இதோட ஸ்ட்ரக்சரு இது எவ்வளோ ஷீட் ஆகுச்சின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? என்னென்ன ஸ்ட்ரக்சரு? ஃப்ரஸ்டமும் சிலிண்டரும் இருக்கும் இல்லையா? அப்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைஞ்சிருக்குது இல்லையா? அதனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம்மு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சு போச்சு. இது எவ்வளோ ஷீட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது மொத்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ என்னென்ன இருக்குது? சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம்மு, அப்புறம் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாமா? இதோட ஃபார்முலா என்னது? பை 2 பை ஆர்ஹெச் இல்லையா? இதோட ஃபார்முலா பை ஆர் ப்ளஸ் ஆர் எல். அப்போது 2 ஃபார்முலா இருக்குது, நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இதுலையா. இந்த ஆரும் இந்த ஆரும் ஒன்று தான் இல்லையா? 2 ஆரும் ஒன்று தான். அப்போது ஆர் ஈக்குவல் டு, இந்த பக்கம் எழுதிக்கலாம், ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் பெருசு இல்லையா? 9 ஈக்குவல் டு 9. அப்புறம் இங்கே எச்சு கேட்டிருக்காங்க. இந்த எச்சு, இதோட எச்சு என்னது? இது சிலிண்டரோட எச்சு இல்லையா? அப்போது எச் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்புறம் வேறு எதுவும் இல்லை இல்லையா? வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இங்கே எல் இருக்குது இல்லையா? எல்லை கண்டுபிடிக்கணும் இல்லையா? எல் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் ஓ ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஏன் பெரிய ஹெச்சாக போட்டிருக்கேன்னா, இது ஃப்ரஸ்டமோட ஃபார்முலாவில் வரும் இல்லையா? ஃப்ரஸ்டமோட ஃபார்முலாவில் வரும். அப்போ இந்த ஹெச்சு, இந்த ஹெச்சு இது 10 கழிஞ்சிச்சுன்னா, சிலிண்டர் போர்ஷனு 10 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? 12 இல்லையா? ஏன்னா மொத்தமாக 22, 22ல் 10 இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இதோட ஹைட் என்னது? 12 சென்டிமீட்டர். அப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 12, எல் ஈக்குவல் டு 9 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 whole square equal to 25 plus 144 equal to 9 6 root 169. அப்போ L equal to 13. L equal to 13. இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் பை காமன் ஆகுதுல்ல, பையை வெளியே எடுத்துடலாம். எடுத்துலாம் மிச்சம் என்னது? ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் 2RH 2RH equal to pi. R plus R என்னது? 9 plus 4 இல்லையா? ஆமாம், 9 plus 4, 9 plus 4. L என்னதுங்க? 13 plus 2 into 4 into 10, 2 into 4 into 10. இதை 22/7 வச்சுக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 13 into 13 ப்ளஸ் 40 into 2 80. 22/7 169 ப்ளஸ் 80. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 9 4 1 249 ஈக்குவல் டு 22/7 249. முதல்ல ரெண்டு மட்டும் பண்ணிக்கலாம். 249 into 22, 2 9 சார் 8, 1 2 2 சார் 4, 9 2 2 சார் 4. திரும்ப இதை வரும் 8 9 4. ஆன்சர் பண்ணால் 8 17 1, அப்புறம் 10 4 1 5. அப்போது 5 4 7 8 டிவைடட் பை
7 7 டிவைட் பண்ணலாமா? கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பார்த்துக்கலாம். இங்கே பண்ணிக்கலாமா? இங்கே பண்ணலாம். 5 4 7 8 5 4 7 7 7 7 49, மீதி 57, 8 7 56, அப்புறம் 18, 2 7 14, திரும்ப 40 0 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் 5 7 35, திரும்ப 50, 7 7 49, அப்படியே போயினே இருக்குது. சரி போதும், இந்த 2 பாயிண்ட் போதும். அப்போது 782.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இவ்வளோ ஷீட் ஆகுது அந்த ஸ்ட்ரக்சர் கொண்ட அந்த ஃபனலை செய்கிறதுக்கு.